தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா மக்களோட ஓட்டு மட்டும் போதாதுங்க. அப்படின்னா வேற என்ன வேணும்? ஒரு மேஜிக் நம்பர் தேவை. அந்த நம்பர் தான் 118. இந்த 118ஆம் நம்பர் இல்லைன்னா அவர் எவ்வளோ ஃபேமஸான பர்சனாக இருந்தாலும் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சிஎம் சீட் கிடைக்காதுங்க. ஆனால் ஏன் 118 118ங்கிறாங்க? 117 இருந்தால் முடியாதா? இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிய வைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எத்தனை எம்எல்ஏ சப்போர்ட் வேணும், அதுவும் ஏன் 118ங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ முடிவில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி டிசைட் ஆகுதுங்கிறதையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் விஷயம் புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அசம்பிளியில் மொத்தம் 234 எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குங்க. அதாவது தொகுதிக்கு ஒருத்தர்னு மொத்தம் 234 பேரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 234 பேரில் யாருக்கு அதிக எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குதோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதிக சப்போர்ட்னா எவ்வளோ தெரியுமா? அதுக்கு தான் மெஜாரிட்டி நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. 234க்கு பாதியை விட அதிகம் வேணும். அதாவது 234 டிவைடட் பை 2 என்ன வருது? 117. 117ங்கிறது ஈக்குவல். ஆனால் அது மட்டும் போதாது, அதை விட ஒரு சீட் அதிகம் வேணும். அதனால தான் 118 எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தால் மட்டுமே ஒரு பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி இப்படி 3 கட்சிங்க போட்டி போடுறாங்கன்னு வைங்க. இதில் பார்ட்டி ஏக்கு 118 சீட் கிடைக்கிது, பார்ட்டி பிக்கு 80 சீட் கிடைக்கிது, பார்ட்டி சிக்கு 36 சீட் கிடைக்குதுன்னு வைங்க. இப்போது இதில் யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி பார்ட்டி ஏ தான். ஏன்னா அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் இன்கேஸ் பார்ட்டி ஏக்கு 117 சீட் மட்டும் இருந்தால் அப்போது சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட் ஆகிடும். மற்ற பார்ட்டிஸோட சப்போர்ட் தேவைப்படும். இதைத்தான் கோலிஷன் அல்லது அலைன்ஸ் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. அதாவது கூட்டணி ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் எலெக்ஷன் டைமில் அலைன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த தடவை விஜய் அவர்கள் சிஎம் ஆக முடியுமா இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். மக்கள் நேரடியாக சிஎம்மாக ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்க முடியாதா? இதுக்கு பதில் என்னன்னா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மக்கள் எம்எல்ஏக்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கிற கட்சி தங்களோட தலைவரை சிஎம்மாக தேர்வு பண்ணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற தலைவர் ஒரு தொகுதியிலையாவது கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும். அதாவது மக்கள் இன்டைரக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. இதனால தான் ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவில் விஜய் சிஎம் ஆவாரா, டிவிகே மெஜாரிட்டி வாங்குமான்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதனால தான் இந்த 118 நம்பர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். எந்த ஒரு புதிய கட்சியாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் ஃபைனலாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மெஜாரிட்டி நம்பரை கிராஸ் பண்ணணும். இப்போது நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் நடிகர் விஜய் அவர்களின் டிவிகே பார்ட்டி 108 சீட்ஸ் ஜெயிச்சு முன்னிலையில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண 118 சீட்ஸ் வேணும். அதாவது டிவிகேக்கு இன்னும் 10 எம்எல்ஏ சப்போர்ட் தேவைப்படுது. இப்போது டிஎம்கேக்கு 59, ஏடிஎம்கேக்கு 47, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு 5, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4, இந்தியன் முஸ்லீம் லீக்கு 2, அடுத்து கம்யூனிஸ்ட்டுக்கு 2, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2, அடுத்தது பிஜேபிக்கு 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1ன்னு மொத்தம் சீட்ஸு இருக்குது. இதில் ஆல்ரெடி காங்கிரஸ் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து 5 சீட் கிடைக்கும். ஸோ இன்னும் 5 சீட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் நண்பர்களே, தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும்னா வெறும் புகழ் மட்டும் போதாது. 118 எம்எல்ஏ சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தாலே யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.